வச்சு பாருங்க இன்றைக்கு இந்தியாவில் படகு வந்து வெளியில் கிடக்கிறான் திரும்பி உடனே இருட்டுப்பட்ட உடனே உள்ளுக்கு வரான் அதே மாதிரி மியான்மார்க்கில் இருந்த ஒரு படம் கொண்டு முல்லைத்தீவு கடலில் வந்து ஒதுக்கி கிடக்கு முள்ளிவாய்க்கால் கடலில் வந்து ஒதுக்கி கிடக்குன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கடல் படைக்கு தெரியாது அப்போ இதே மாதிரி எத்தனை வந்து போயிருக்கும் எவ்வளவு சட்டவிரோதமான சூழ்நிலை செய்வாங்க அப்போ இன்றைக்கு எங்கட கடற்படை எங்கே இருக்குன்றே தெரியாது இப்போ இன்றைக்கு மியான்மார்க்கில் இருந்து ஒரு படம் கொண்டு வந்து முல்லைத்தீவு கடல் முள்ளிவாய்க்கால் கரையில் வந்து ஒதுங்கி இருக்குன்னு சொன்னால் அப்போ இதுகள் வந்து அவங்க சாப்பாடு இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒதுங்கி நடத்தால் எங்களுக்கு தெரியும் இலங்கை மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும் அது அவங்களுக்கு உண்மையின்படி அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தால் அவங்க வந்து போயினால் எங்களுக்கு யாருக்கு என்ன தெரிய போதும் ட்ரோன் நல்ல உயரத்தில் நிற்குது ட்ரோனை விட்டு ஏதோ எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்களா அப்போ நான் போய் கேட்டேன் சார் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடுன்னு கேட்டேன் அவங்க தமிழ் தெரியல இங்கிலீஷில் கீஜின்றாங்களே எனக்கு இங்கிலீஷ் விளங்கையில் அப்போ நான் ட்ரோனை விட்டு என்ன செய்யலாம் ட்ரோனை இறக்கன்னு சொல்லி ட்ரோனை இறக்கன்னு சொல்லி அவன் ஏதோ சொன்னான் ஏதோ இங்கிலீஷில் என்ன பேசுகிறான் நான் சொன்னேன் ட்ரோனை இறக்காட்டி வீணான பிரச்சனை இருக்குது இதில் வந்து டூடா மீன் அரக்குழா மீன் பேர வகையான மீன்களை தான் பிடிக்கலாம்னு சொல்லி இந்த சட்டத்தில் போட்டிருக்கு ஆனால் அவங்க பாவிக்கிறது சகல மீனையும் பிடிக்கிறாங்க குஞ்சு குருமான் மீனை பிடிச்சலாம் தங்களை தேவையை எடுத்துக்கொண்டு அள்ளி கொட்டி போட்டு போகிறாங்க அடுத்தது வந்து அந்த விலை இந்த கண்ணளவு வந்து வணக்கம் நான் நாகராசா வர்ணவலசிங்கம் நாளை இன்றைக்கு பொங்கல் திருநாள் எங்கள் இந்த கடற்தொழில் சமூகமும் எங்கள் இந்த மக்களுக்கும் பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு எங்கள் இந்த கடற்தொழில் சம்பந்தமாக புதிய கடற்தொழில் அமைச்சர் திரு சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார் கடற்தொழில் சம்பந்தமாக ஐரோப்பிய நாடுகளோடையும் பேசணும் என்று சொல்லி இதுவரை இல்லாத ஒரு வசனத்தை எங்கள்கிட்ட கடற்தொழில் அமைச்சர் பாவிச்சிருக்கிறார் ஐரோப்பிய நாடுகளோட கதைச்சி எங்கள்கிட்ட கடல்களை வந்து விற்கிற பிளானோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது இதுவரை காலமும் எந்த ஒரு கடற்தொழில் அமைச்சரும் வந்து ஐரோப்பிய நாடுகளோட பேசணும்னு சொல்லி எந்த விதமான வசனமும் பாவிக்கல பேசவும் இல்லை அப்படி ஒரு நடைமுறையும் இல்லை செயற்பாடும் இல்லை ஆனால் இன்றைக்கு புதுசாக வந்த கடற்தொழில் அமைச்சர் வந்து இப்படி ஒரு வசனத்தை பாவிச்சிருக்காருன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது ஏன் ஐரோப்பிய நாடுகளை கூட்டியிருந்து எங்கள்கிட்ட கடல்களை விற்று எங்களை நாசமாக்குற பிளான்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுகிறது ஆனால் இதுகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு எங்கள் இந்த கடற்தொழில் சங்கங்கள் மௌனமாக இருக்கிறது ஏனென்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கடற்தொழில் வளங்கள் கடற்தொழில் போகிற போக்கு பிள்ளையான போக்கில் போய்கொண்டிருக்குது எங்களது மக்கள் எல்லாரும் எங்களுக்கு என்னென்று போட்டு தாங்களே பேசாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இப்படியே நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் ஆனால் வருங்காலம் எப்படி போகுதோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு உண்மையின்படி கடற்தொழில் சம்பந்தமாக சில பிரச்சனைகளை வந்து யாரும் வந்து குரல் கொடுக்குறதில்லை அதுக்கு ஒரு மீடியா வழியாவோ எங்கேயோ அது பேசுகிறதும் இல்லை பேசு பொருளே இல்லாமல் போய்விட்டது உண்மையாக இடக்கிட எங்கேயா இருந்துட்டு எங்களுடைய அண்ணாமலை அண்ணன் வந்து இடக்கிட குரல் கொடுப்பார் அதே மாதிரி வந்து எல்லாரும் குரல் கொடுக்கணும் சகல சங்கங்களும் வந்து இதுகளுக்கு எதிரான முறையில் எங்களோட கடற்தொழில் வளல் சட்டங்களுக்கு எதிரான முறையில் குரல் கொடுக்கணும் நீங்கள் எல்லாரும் பேசாமல் இருப்பீர்களாக இருந்தால் ஆனால் குறுகிய காலத்தில் எங்களோட கடல் வந்து எல்லா நாடுகளுக்கும் விற்கப்பட்டு எங்களோட கடல் வளங்கள் அழிக்கப்பட்டு நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் வேறு தொழில்களை நாடி போக வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும் எங்களுக்கு இன்றைக்கே முக்கால்வாசி என்ன 190% எங்கள் இந்த வளங்கள் அழிக்கப்பட்டு விட்டது கடல்களும் நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்குது வேறு நாட்டுகளுக்கும் விலை போய் கொண்டிருக்குது நீங்கள் எல்லாரும் வந்து ஏன் எங்களுக்கு என்ன தேவையில்லைன்னு பேசாமல் இருக்கிறீர்கள் உண்மையின்படி இன்றைக்கு வந்து கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லியிருக்கிறேன் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கிளீன் பண்ண போறியா எந்த ரீதியில் கிளீன் பண்ணிருக்கேன்னு எங்களுக்கு தெரியல வந்த உடனே ஜனாதிபதி வந்த உடனே சொன்னார் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கு எந்த விதமான மாற்றமும் வரையில்லை ஆனால் திருப்பி ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு வசனங்கள் பாவிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் அதுக்கு உண்மையின்படி ஸ்ரீலங்கா கிளீனாக இருக்கணும் என்று சொன்னால் உள்ள சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் உண்மையின்படி எங்களுக்கு வந்து சட்டங்கள் இருக்குது ஒரு சட்டம் இல்லை 2-3 சட்டம் இல்லை சட்டங்கள் கணக்காக இருக்குது இன்றைக்கு 1996ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் இது இந்த சட்டத்தில் வந்து 16 தொழில் தடை என்று போட்டிருக்கு 16 தடை உள்ளூர் இழுவப்படகு சுருக்கு விலை உள்பட 16 தடை போட்டிருக்கு இந்த தடைகளை ஏன் நீங்கள் நடைமுறைப்படுத்தல உண்மையின்படி இதில் இருக்குது சுருக்கு விலைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால்
காலை 6 மணியிலேருந்து பின்னேரம் 6 மணி வரையும் கடல் மைல் 10 கடல் மைலுக்கு அங்கால தான் தொழில் செய்யலாம்னு சொல்லியும் அதில் வந்து ஒரு படகு தான் பாவிக்கலாம் வேண்டும். அதில் வந்து பிடிக்கிற மீனினங்களையும் போட்டிருக்கு. இதில் வந்து டூடா மீன், அரக்குலா மீன், பேர வகையான மீன்களை தான் பிடிக்கலாம்னு சொல்லி இந்த சட்டத்தில் போட்டிருக்கு. ஆனால் அவங்க பாவிக்கிறது சகல மீனையும் பிடிக்கிறாங்க. குஞ்சு குருமான் மீனை பிடிச்சலாம் தங்களுக்கு தேவையை எடுத்துக்கொண்டு அள்ளி கொட்டி போட்டு போகிறாங்க. அடுத்தது வந்து அந்த விலையின் கண்ணளவு வந்து 2.25 இன்ச்சு. 2.25 இன்ச்சுக்கு குறைஞ்ச அளவு கண் வந்து பாவிக்கலான்னு சொல்லி தடையண்டு போட்டிருக்கு. அப்போ என்னத்துக்கோயிரம் இந்த அரசாங்கமும் இந்த அதிகாரிகள் மேலும் இதை தடை செய்யாமல் இருக்கிறீர்கள். நீங்கள்லாம் இந்த சுற்றுருவம் வெளிவிட்டிருக்கிறீர்கள். 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் நீங்கள்லாம் சுற்றுருவம் வெளிவிட்டிருக்கிறீர்கள். அப்போ என்ன காரணத்துக்கோயிரம் நடைமுறைப்படுத்தல. அதே மாதிரி இந்த 2017ஆம் ஆண்டு நீங்கள் வர்த்தமானி அறிவித்தல் விட்டிருக்கிறீர்கள். உள்ளூர் இழுவப்படவே தடை 2017ஆம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட்டில் சட்டத்தை நிறைவேற்றி வர்த்தமானியில் அறிவித்திருக்கிறீர்கள். இதுவும் வந்து நடைமுறையில் இல்லை. அப்போ இன்றைக்கு அதிகாரிகளும் ஏன் இருக்கிறீர்கள்? என்னத்துக்கு இருக்கிறீர்கள்? இங்கே இதுகளை நடைமுறைப்படுத்த அதிகாரி பேர் பிறகு இங்கே இருக்கிறீர்கள். யாருக்கு இருக்கிறீர்கள்? நீங்களும் கூட வாழ்ல கையெழுத்தை வச்சுட்டு காசு கொண்டு தானே இருக்கிறீர்கள். வேறு என்னத்தை செய்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. இந்த இதில் எங்களுக்கு எங்களோட சமாசத்துக்கு 20ஆம் ஆண்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கார். எங்களது ஏடி சுதாகர் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் எங்களது வடமராட்சி வடக்கு சமாசத்தில் வந்து எந்த விதமான சட்டவிரோதமான தொழிலுமே இல்லை. இதில் வந்து சுருக்கு வேலை, அடுத்தது வந்து டைனமைட் பாவிக்கிறது, கண்டல் தாவரங்கள், அடுத்தது தங்கூசி வேலை, லைன் பூட்டி மீன் பிடிக்கிறது, இதெல்லாம் போட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் வந்துருக்கு. இதுகளுக்கு பாவிக்கிறாங்களே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சொல்லி இது யார் நடவடிக்கை எடுக்கணும்? ஆனால் இது வந்து எங்களது வடமராட்சி வடக்கு சமாச சங்கங்களுக்கு 13 சங்கம் 14 சங்கத்தில் கரவட்டி சங்கம் உண்டு. 13 சங்கமும் வந்து எந்த விதமான சட்டவிரோதமான தொழிலையும் செய்கிறேன். அது எங்களுக்கே இந்த கடிதம் வந்துட்டு எங்களுக்கு தெரியல. இதை நடைமுறைப்படுத்துறது நடவடிக்கை எடுக்கிறது யார்? உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாட்டி உடனடியாக கடற்படையை கொடுக்கணும். இப்படி தொழில் பாவிக்கிறாங்களோ உடனடியாக அரெஸ்ட் பண்ண சொல்லி ஒன்றில் வந்து கரியாலை நீங்களாம் சொன்ன நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் வந்தால் நாங்கள் கரியாலையும் பிடிப்போம் என்று சொல்லி அப்போ நீங்கள்லாம் இந்த சுற்றுருவம் எல்லாத்தையும் வெளிவிட்டீங்கள். வெளிவிட்டுட்டு கரியாலையும் பிடிக்க முடியலை, கடலையும் பிடிக்க முடியலை. நீங்கள் பவனி பார்த்துன்னு இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன கடல் வளம் எப்படி அழிஞ்சா என்ன, மீன் வளம் எப்படி அழிஞ்சா என்ன, மீனவன் எப்படி செத்தாரோ அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கிளீன் ஸ்ரீலங்காட்டா இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இந்த தண்ணி போத்துலேருந்து பெப்சி போத்துலேருந்து சோடா போத்துலேருந்து வண்டே கப்பிலேருந்து பொலித்தீன் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட சகலத்தை நிப்பாட்டுங்க. கிளீன் ஸ்ரீலங்காண்டா அப்படின்னா தான் எங்களை நாட்டை சுத்தப்படுத்தலாம். இன்றைக்கு ஒன்று யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்தியாவில் படகு வந்து வெளியில் கிடக்கிறான், திரும்பி உடனே இருட்டுப்பட்ட உடனே உள்ளுக்கு வரான். அதே மாதிரி மியான்மார்க்கில் இருந்த ஒரு படம் கொண்டு முல்லைத்தீவு கடலில் வந்து ஒதுக்கி கிடக்கு, முள்ளிவாய்க்கால் கடலில் வந்து ஒதுக்கி கிடக்குன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கடல் படைக்கு தெரியாது. அப்போ இதே மாதிரி எத்தனை வந்து போயிருக்கும், எவ்வளோ சட்டவிரோதமான தொழிலை செய்வாங்க. அப்போ இன்றைக்கு எங்கட கடற்படை எங்கே இருக்குன்றே தெரியாது. இப்போ இன்றைக்கு மியான்மார்க்கில் இருந்து ஒரு படம் கொண்டு வந்து முல்லைத்தீவு கடல் முள்ளிவாய்க்கால் கரையில் வந்து ஒதுங்கி இருக்குன்னு சொன்னால் அப்போ இதுகள் வந்து அவங்க சாப்பாடு இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒதுங்கி நடத்தால் எங்களுக்கு தெரியும். இலங்கை மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும். அது அவங்களுக்கு உண்மையின்படி அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தால் அவங்க வந்து போயினால் எங்களுக்கு யாருக்கு என்ன தெரிய போதும். இதுதான் எங்கள் இந்த கரையோட இந்த கடற்படை இந்த திறமை. இன்றைக்கு இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நான் தொண்டமநாத்து கடற்கரைக்கு போய் கொண்டு கேட்கல ஒரு 4-5 பேர் வெளிநாட்டுக்காரன் ட்ரோனை விட்டு ட்ரோன் நல்ல உயரத்தில் நிற்குது. ட்ரோனை விட்டு ஏதோ எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்களா. அப்போ நான் போய் கேட்டேன், சார் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடுன்னு கேட்டேன். அவங்க தமிழ் தெரியல, இங்கிலீஷில் கீச்சின்றாங்களே, எனக்கு இங்கிலீஷ் விளங்கையில். அப்போ நான் சொன்னேன் ட்ரோனை விட்டு என்ன செய்யலாம், ட்ரோனை இறக்குன்னு சொல்லி ட்ரோனை இறக்குன்னு சொல்லி அவன் ஏதோ சொன்னான், ஏதோ இங்கிலீஷில் என்ன பேசுகிறான். நான் சொன்னேன் ட்ரோனை இறக்காட்டி வீணான பிரச்சனை வேணும் தெரியுமேன்னு சொல்லி நான் குழம்பின உடனே கிருகனை ட்ரோனை இறக்கியெல்லாம் சுற்றி எடுத்துக்கொண்டு கிருகன் அப்படியே போயிட்டாங்க. உண்மையின்படி ஒரு வெளிநாட்டுக்காரன் இந்த வாரான் ட்ரோன் விடுறான்னு சொன்னால் எங்களை இந்த அரசாங்கத்துக்கு தெரியணும், அடுத்தது காவல்துறை போலீஸுக்கு தெரியணும். எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த வெளிநாட்டுக்காரன் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் அதுக்கு போலீஸ்காரன் போகணும், போலீஸ்காரன் பார்க்கணும். இங்கே எத்தனையோ அமைப்பு இருக்குது. இப்போ இராணுவ புலனாய்வு இருக்குது, போலீஸ் புலனாய்வு இருக்குது, அடுத்த புலனாய்வு இருக்குது, எல்லா புலனாய்வும் இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து ட்ரோன் மட்டும் படம் எடுக்கிறான்னு சொன்னால் அங்கே ஒரு தனிமே இல்லை. எந்த ஆட்சி அதிகாரத்தோட வந்து படம் எடுக்கிறான்.
அது சீனாக்காரனோ அல்லது வேறு நாட்டுக்காரனோ எந்த நாட்டுக்காரன் எங்களுக்கே தெரியல. ஏன்னு சொன்னால் அதில் 2-3 முகத்தில் உள்ளாக்கள் நின்றவன். அப்போ நான் அதில் கலைச்ச உடனே என்ற பேசி போட்டு உடனே சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இது போல் எத்தனை இடங்களில் வந்து டோர்னமெண்ட் எடுக்கிறாங்களோ யாருக்கு தெரியும். அதை இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் எடுக்கணும். தயவு செய்து அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுக்கணும். எங்கே எந்த வெளிநாட்டுக்காரன் வந்தாலும் எங்கே போகிறாள், ஏன் போகிறாள், என்னத்துக்கு போகிறான்னு சொல்லி அதை அந்தந்த ஏரியா போலீஸில் வந்து பதிவு செய்து அந்த போலீஸ் ஊடாகத்தான் போகணும். இன்றைக்கு இவங்க வந்து என்னென்ன பண்ணி போட்டு போய் கடைசியில் சாகிறது நாங்களே.